Welcome to GSM Infobytes channel. நகரக் கூட்டத்திலிருந்து தப்பித்து பசுமையான இயற்கையின் அழகைத் தேடுகிறீர்களா? உங்களுக்கான இடம்தான் இது. வேறு என்ன? அதாங்க கொல்லிமலை. என்ன போலாமா? கொல்லிமலையின் அமைதி உங்களை வசீகரிக்கும். அருவிகளின் இசை, பசுமையான மலைகள், அரிய வகை தாவரங்கள் ஆகியவையின் இருப்பிடம்தான் இந்த கொல்லிமலை. கொல்லிமலை இந்தியாவின் தெற்கு பகுதியில் தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய மலைத்தொடர். நாமக்கல்லில் இருந்து 55 கிலோமீட்டர் தொலைவிலும் கடல் மட்டத்தில் இருந்து 1000 முதல் 1600 மீட்டர் உயரமும் உள்ள இம்மலை வடக்கு தெற்காக 28 கிலோமீட்டர் பரப்பளவும் கிழக்கு மேற்காக 19 கிலோமீட்டர் பரப்பளவும் மொத்தத்தில் 441.4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்டுள்ளது. கொல்லிமலைக்கு நாமக்கல், இராசிபுரம் மற்றும் சேலம் நகர்களில் இருந்து அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து வசதி உள்ளது. கொல்லிமலை செல்லும் வழி மிகவும் அழகானது என்றாலும் சில கவனங்களுடன் செல்ல வேண்டியது அவசியம். கொல்லிமலை செல்லும் மலைப்பாதை சுமார் 26 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்த பாதையில் 70 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன. சில வளைவுகள் மிகவும் அபாயமானவை. எனவே கார் மற்றும் வேனில் செல்பவர்கள் மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். மழைக்காலத்தில் இந்த பாதையில் செல்வது ஆபத்தானது. கொல்லிமலைக்கு செல்ல 2 முக்கிய வழிகள் உள்ளன. ஒன்று, நாமக்கல் சேந்தமங்கலம் வழியாக கோம்பை காடு சென்று கொல்லிமலையை அடையலாம். மற்றொன்று, கொப்பம்பட்டி வைரசெட்டிப்பாளையம் வழியாக புளியஞ்சோலை சென்று கொல்லிமலையை அடையலாம். சில பார்க்க வேண்டிய இடங்கள்: அரப்பள்ளீஸ்வரர் கோவில், ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி, சிற்றருவி, நம்மருவி, மாசிலாருவி, சீக்குப்பாறை வியூ பாயிண்ட், எட்டுக்கை அம்மன் கோவில். மலையேறி வந்தவுடன் நீங்கள் முதலாவதாக பார்க்க வேண்டிய இடம்தான் இந்த அரப்பள்ளீஸ்வரர் கோயில். இந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பழமையான ஒரு சிவன் கோயில் ஆகும். இந்த கோயிலை வழிபட்டுவிட்டு அடுத்து நீங்கள் போக வேண்டிய இடம்தான் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி. இந்த அருவிக்கு செல்ல கோவிலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ள படிக்கட்டுகள் வழியாக செல்ல வேண்டும். சுமார் 1000க்கும் அதிகமான படிகளில் செல்ல வேண்டும். இதனால் வயதானவர்கள் இங்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது. இவ்வருவிக்கு சென்றதும் மலைச்சாரல் உங்கள் மேல் பொழிவது போல் வரவேற்கும். இந்த அருவி 300 அடி உயரத்தில் இருந்து விழுவதாலும் ஆகாயத்திலிருந்து விழுவது போல் தெரிவதால் இதற்கு ஆகாயகங்கை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்.
அடுத்து நாம் பார்க்க வேண்டிய இடம் சிற்றருவி. இந்த இடமும் ஆரப்பள்ளீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் அமைந்து இருக்கிறது. ஆகாயகங்கைக்கு போக முடியாதவர்கள் இந்த சிற்றருவிக்கு போகலாம். அடுத்து நம்மருவி. கொல்லிமலையில் இருந்து சரியாக 12 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நம்மருவி அமைந்துள்ளது. ரம்மியமாக கண்களுக்கு இதமாக காட்சியளிக்கும் வகையில் கொல்லிமலைக்கு மேலும் அழகு சேர்க்கிறது இந்த நம்மருவி. அடுத்து மாசிலா அருவி. இது கொல்லிமலையில் உள்ள ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும். இது புத்துணர்ச்சியூட்டும் மற்றும் இயற்கை எழில் கொஞ்சும் இடம். குறிப்பாக குடும்பங்களுக்கு ஏற்றது. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியைப் போலல்லாமல் இந்த நீர்வீழ்ச்சிக்கு எளிதில் செல்லலாம். குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஏற்ற இடம்தான் இந்த மாசிலா அருவி. எட்டக்கையம்மன் கோயில் என்பது கொல்லிமலையின் பாதுகாவலராக கருதப்படுகிறது. இக்கோவில் மலைகள், பண்ணைகள் மற்றும் காடுகளால் சூழப்பட்ட அமைதியான சூழலில் அமைந்துள்ளது. கோயிலுக்கு எதிரே ஒரு பெரிய ஏரி உள்ளது. இது அதன் அழகை இன்னும் அழகாக்குகிறது. சீக்குப்பாறை வியூ பாயிண்ட். இது கொல்லிமலையின் செம்மேடு என்னும் இடத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. சுற்றியுள்ள மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளின் அற்புதமான காட்சிகளையும் நாமக்கல் மாவட்டத்தின் முழுமையான காட்சியையும் கொடுக்கிறது இந்த சீக்குப்பாறை வியூ பாயிண்ட். கொல்லிமலையின் அழகை ரசித்துவிட்டு நீங்கள் திரும்பும் பொழுது மிகவும் பாதுகாப்பாக செல்லுங்கள். இந்த 70 ஹேர்பின் பெண்டில் பயணிப்பது சுவாரஸ்யமாக இருந்தாலும் கவனம் மிக அவசியம். உங்கள் பயணம் பாதுகாப்பாக அமையட்டும். Thank you for watching our video. If you do like our video, please do subscribe and press bell icon to get notified for more video like this.